ஹாய் ஹலோ வெல்கம் டு நாஜி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம படத்தை பற்றி பார்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, புக் பெருமாள் முருகன் பொண்டு. இந்த புக்கு தான். இந்த புக்கை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம். நான் புக்கை பற்றி பேச போகிறேன்னா ஆச்சரியமாக தான் இருக்கும். இந்த புக்கை பற்றி பேச போகிற யார் வராங்கன்னா, நம்ம டாக்கிஸோட எம்டி சார். இல்லை ஒரு நிமிஷம். இந்த புக்கு எப்படி சொன்னேன்? பெருமாள் முருகன் பொண்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இது பொண்டா இல்லை போண்டான்னு சாரி, நான் சின்ன சொல்லி நினச்சிட்டேன்ப்பா, பயப்படாத. நல்லா பாருங்க, எவ்வளோ பெரிய கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இது பெருமாள் சத்தியமாக தெரியல, அது ஒத்த சொல்லி இல்லை பொண்டான்னு பார்த்துக்கோங்க. இது ஓ நாய் மாதிரியே இல்லை. வணக்கம்னா மாப்பிள்ள, தேனியில இருந்து. இன்னைக்கு நம்ம பெருமாள் முருகன் எழுதிய போண்டுன்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறீங்க. நல்லா பேச போகிறோமா? இந்த புக் எதை பற்றினா, இந்த புக்கை வந்து வளர்ப்பு பிராணிகளை பற்றி. உனக்கு டவுட்டாக இருக்கும், இவன் நேற்று வரைக்கும் நம்ம கூட தானேயா சுற்றிக்கிட்டு இருந்தான், திடீர்னு என்ன புத்தக புழுவா மாறிட்டான். ஏன்னா அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்லை இது கண்காட்சியில் வாங்குவோம். இது வந்து நான் புக் ஃபேரில் வாங்கினேன். 10%. எனக்கு தமிழ் எழுத ஒழுங்காக வராது, படிக்க ஒழுங்காக வராதுன்னு நான் ஒதுங்கியே நிற்கக்கூடாதுன்றதுக்காக எங்கள் சார்கிட்ட போய் நான் கேட்டேன். சார் நான் காலேஜ் படித்தேன் சார், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒழுங்காக எழுத வரமாட்டேங்குது தமிழ். இங்கிலீஷ்னால் கூட ஏதோ வந்தது, இங்கிலீஷ்னால் ஆப்பிள்னால் ஏபிபி எல்ஏ ஆப்பிள்னு எழுத முடியுது, அது எல்லாருக்கும் தெரியும். சரி. ஆனால் என்னால் தமிழ் இந்த மாதிரி எழுத முடியல அப்படின்னு கேட்கும்போது எங்கள் சார் எங்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணார். போண்டுன்ற ஒரு புக்கு. அவர் என்ன சொன்னார்னா, பெருமாள் முருகன் அவர்களோட புக்கெல்லாம் படி. அவர் வந்து பிராணிகளை வச்சு எழுதுவார். 1 part 2 month, அதாவது நீ வாங்கிட்டு வந்த மாதூர்பா தட்ஸ் புக்ஸ் வெரி நைஸ். நான் அந்த புக்கை வாசித்து பார்த்தேம்மா. அந்த புக்கை சொன்னார். அந்த புக்கும் சொன்னார். அப்புறம் வேறு இந்த புக் பூனாச்சின்ற ஒரு புக்கையும் சொன்னார். பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதைன்னு ஒரு புக்கு, அந்த புக்கையும் பற்றி சொன்னார். இந்த புக்கு நான் உங்களுக்கு ஏன் போய் இதை படித்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, படிக்க ஈஸியாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு தற்குறி பயலே இந்த புக்கை படிக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் படிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வளர்க்குற மெயினாக இதில் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்க என்ன விஷயம்னா, இப்போ வெற்றிமாறன் படங்களை எடுத்துக்கிட்டோன்னா தெரியும் நமக்கு. ஒரு அரசியல் இருக்கும், ஆனால் அந்த அரசியலை வந்து ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ளே பின்னுறது இருக்குல்ல. ஒரு அரசியல் வந்து ரவுடி மாதிரி காட்டுறதும், அதனால தான் நம்ம பார்ப்போம். இப்போ நீ வந்து தனுஷ் வந்து கொடி எடுத்து போராட்டம் பண்ணிட்டு தான் நீ பார்க்க போகிறாங்க. ஆமாம், அது ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பிராணிகள் மூலமாக மனுஷர்களோட வல்லரபிலிட்டியும் மனுஷங்களை சுற்றி உள்ள இயல்பையும் அவங்களோட இதில் ஒரு இது உண்டு. அது என்னென்னா, இது வந்து ஒரு 11 கதை இருக்கிற ஒரு தொகுப்பு தான். புது புக்கா? ஆமாம். இதில் பீம் சுக்கின்னு ஒரு விஷயம் உண்டு. பீம் சுக்கி, அது வந்து பீம் சுக்கின்னு ஒரு சிறுகதை இருக்குது. அதுக்கப்புறம் இளன்றது தான் நினைக்கிறேன். நிறைய வந்து இருக்குது. இதெல்லாம் நிறைய காமெடியாகவும் இருக்கும். நிறைய விஷயம் வந்து குர்குர்னு ஒரு விஷயம். குர்குர்ன்ற பூனையை பற்றி. பூனைக்கு பேரா குர்குரு? ஆமாம், பூனைக்கு பேர் குர்குர். அந்த டாக் பேர்? அந்த பூனை வந்து இனி ஒருத்தன் மேலே பாசமாக இருக்குன்றதுக்காக அந்த ஒருத்தர் என்ன பண்ணுறான்றதே பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். இது ரொம்பலாம் இருக்காது. ஒரு ஸ்டோரி ஒரு 5 பக்கம் இருக்கும். வேணாம், இது வந்து ஒரு 200 பக்கம். 200 174 அவ்வளோதான் இருக்கும். இதுலேயும் 2 ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஜ் வந்து முன்னுரை, அப்புறம் பெருமாள் முருகனை பற்றி இதெல்லாம் இருக்கும். ஒரு 3 பேஜ் தாண்டி தான். நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன். எதுக்காகனா, என்னை மாதிரி அவனாவது தமிழ் வாசிக்கணும், ஆனால் அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் நமக்கு ஆசை சொல்லுவீங்க, நான் மாதமாக 5 ரூபா கொடுத்து ஒரு பேப்பர் படித்து தமிழை வளர்த்துப்பேன்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, அது படித்து வளர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி கதை புக்கு படித்தா கூட கொஞ்சம் நமக்கு வேடுகள் வந்து ஆசையும் இருக்குல்ல. நீ அனுராக் கஷ்யப் வீடியோலாம் பார்த்துருப்பில்ல, அவர் வந்து அப்படியே புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருப்பாரு.
நமக்கு இது ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி ஆயிடுச்சுல. நிறைய புக்ஸ் படித்தா இது நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். நான் வந்து சும்மா நான் ஏதாவது டிவியில் பார்த்தா கூட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நான் ஒரு புக்கில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சீன் போடுறதா இருக்கும். சீன் போடணும். ஆனால் அந்த புக்கை படிச்சிருக்க மாட்டோம். விட்டுருக்க கூட மாட்டோம். அதாவது சும்மா வெற்றிமாறன் வந்து சொல்லியிருப்பாரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம காலேஜ் படிக்கிறோம். காலேஜில் நூலகம்னு ஒன்று இருக்குது. படித்து 1.5 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் முடிய போகுது. நூலகம்ல போயிருக்கோமா? இப்போ நான் போனதில்லை. படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது. அதில் இது உள்ளே போனோன்னு எப்படி தெரியுமா இருக்கும், அந்த விஜய் ஆண்டனி சைத்தான் படத்தில் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுவார்ல, எல்லாரும் நம்ம இப்படியே பார்ப்பாங்க, சைலண்டாக பார்ப்பாங்க. பிரியலட்சுமி இது வரைக்கும் எங்கள் ஐடி கார்டு என்ட்ரி விழுந்ததும் கிடையாது அந்த காலேஜில், நூலகத்தில். மற்ற இடத்துலையும் போனது இல்லை. அது உங்களே தமிழ் படிக்கணும், சும்மா ஆரம்பிக்கணும். குட் ஸ்டார்டப்பாக இந்த புக் கண்டிப்பாக இருக்கும். எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரின்னு வச்சு முடிச்சிடலாம். 11 நாளில் முடிச்சிடலாம், ஈஸியாக முடியும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காங்க. படிக்க முடியலைன்னா அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அன்றாட வேலையை பார்த்து கொண்டு அடுத்தது ஏதாவது படிங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சோம். ஆனால் புக்கு படிங்க. இந்த புக்கு நம்ம ஊரில் இருக்கா? ஆமாம், எல்லா புத்தகத்துலையும். ஆமாம், நம்ம ஊர் நாகர்கோவிலில் இந்த புக்கு பேர் கடை பேர் என்னப்பா? சட்னு மறந்து போச்சு. சாரி, மறக்குதே கொஞ்சம். சரி, நாங்கள் அதை அடுத்த வீடியோவில் இல்லை, அதோட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேலே வரும், மேலே வந்துடும், அதை பார்த்துக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் இல்லைப்பா, நான் அங்கே தான் சும்மாவே வாங்கினேன். இந்த புக் அங்கே தான் ஓலைச்சோடி பப்ளிகேஷன்ஸ், ஸோ அங்கே தான் வாங்கினேன். ஸோ இந்த புக்கை மறக்காமல் எல்லோரும் ரீட் பண்ணேன். ஆனால் உண்மையிலேயே நல்லா என்கேஜிங்காக இருக்குது. நான் இந்த புக்கு ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் பெருமாள் முருகனும் பாதூர் பாகனையும் பூனாச்சியும் வாங்கி படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த புக்கை படிச்சுக்கிட்டு அஷ்ரஃப் வர நாட்களில் ரிவ்யூ கொடுப்பான், கதைகளை ரிவ்யூ பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரியான வீடியோக்களை கூட மட்டும் பாருங்கள். படத்தை பற்றி கூட பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். நாஞ்சில் டாக்கீஸுக்கு சிறிய இடைவேளைக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய். மறுபடியும் நினைக்கிறேன் புக் இல்லை, இன்விசிபிள் புக்.